அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான வெற்றி கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பிலே சேலம் மாநகரில் நடைபெறுகின்ற இந்த மாபெரும் தேர்தல் பரப்புரை கூட்டத்திற்கு வருகை தந்து இன்னும் 2 வாரத்தில் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவி ஏற்கின்ற முன்னாள் முதலமைச்சர் அடுத்த தமிழகத்தின் முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, மேடையில் இருக்கின்ற அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிர்வாகிகளே, சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு போட்டியிடுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் சதாசிவம் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று சேலம் தெற்கு பகுதியில் போட்டியிடுகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் தம்பி வினோத் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று சேலம் மேற்கு தொகுதியிலே போட்டியிடுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மு கார்த்தி அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். இவர்கள் வெற்றி பெற்றால் 2 வாரத்தில் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், ஒரு விவசாயி, ஒரு விவசாயியின் மகன். இது சேலம் மாவட்டத்திற்கு மட்டும் பெருமை இல்ல, தமிழ்நாட்டுக்கு பெருமை. நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவார். அவர் வர வேண்டும், அது உறுதி உறுதி. தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு வர வேண்டும், தமிழ்நாட்டுக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும். 5 ஆண்டு காலம் இந்த நரக ஆட்சி, திமுக ஆட்சி பிடியில் இருக்கின்ற தமிழ்நாட்டிற்கு உங்கள் வாயிலாக விடிவு வர வேண்டும். குறிப்பாக தாய்மார்கள், பெற்றோர்கள், என்னுடைய சகோதரிகள் வாயிலாக தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு வர வேண்டும்.